இன்றைய தலைப்பு: 3 மொழி சர்ச்சையின் தீவிரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள எம்.கே. ஸ்டாலின் அரசாங்கம் மாநில பக்தே லோகோவில் ரூபாய் சின்னத்தை ரோல் என்பதற்கான தமிழ் எழுத்தால் மாற்றியுள்ளது. புதிய லோகோ முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் ஐடியில் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் பயனளிக்கும் வகையில் தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சியை உறுதி செய்தல் என்ற தலைப்புடன் வெளியிட்ட பட்ஜெட்டுக்கு முந்தைய வீடியோவின் ஒரு பகுதியாகும். 2025 முதல் 26 வரை பட்ஜெட் மார்ச் 14 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. ரூபாய் சின்னத்தை கைவிட்டதற்காக பாஜக ஸ்டாலின் அரசாங்கத்தை கடுமையாக சாடியது. இது முன்னாள் திமுகவின் மகனால் வடிவமைக்கப்பட்டது என்று சுட்டிக்காட்டியது. உதயகுமார் தர்மலிங்கம் ஒரு இந்திய கல்வியாளர் மற்றும் வடிவமைப்பாளர். முன்னாள் திமுகவின் மகன். அவர் இந்திய ரூபாய் சின்னத்தை வடிவமைத்தார். அதை பாரதம் ஏற்றுக்கொண்டது. முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் தமிழ்நாடு பட்ஜெட் 2025 முதல் 26 வரை ஆவணத்திலிருந்து சின்னத்தை கைவிட்டதன் மூலம் தமிழர்களை அவமதிக்கிறார். ஒருவர் எவ்வளவு அபத்தமாக இருக்க முடியும் என்று பாஜக எக்ஸ் தலைவர் அமித் மாளவியா எக்ஸில் கூறினார். ரூபாய் சின்னத்தை 2010ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த தர்மலிங்கம் வடிவமைத்தார். இந்த வடிவமைப்பு தேவநாகரி எழுத்தான அடிப்படையாக கொண்டது மற்றும் மேல் பாதியில் இரட்டை கிடைமட்ட கோட்டை கொண்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை என்பி 2020 இல் முன்மொழியப்பட்ட மும்மொழி சூத்திரம் தொடர்பாக ஸ்டாலின் அரசாங்கத்தின் கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த சமீபத்திய நடவடிக்கை வந்துள்ளது. மூல மணி கண்ட்ரோல்